வச்சுருக்கேன் வச்சுக்கிறேன். என்னைய ஆனந்தம் என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்னைய ஆனந்தம் என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் வந்தாய் மகிழ் கொண்டாடுவோம், கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் வந்தாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். வெண்ணங்கி பொன்முடி வாத்தியா மேல் வீடு ஜெய கொடியுடனே, வெண்ணங்கி பொன்முடி வாத்தியா மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. விண்ணுலகில் வந்து மண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம், மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்னைய ஆனந்தம் என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்னைய ஆனந்தம் என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நீங்க அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிரிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஆண்டவரே மத்தியம் நன்றி சொல்லுறங்க சார். கர்த்ததாமே இந்த பூமியில் இறங்கி வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற உன்னதமான ஆண்டவரே வேதத்தின் சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இது மகா உன்னதமான ஒரு நாள், எங்கள் விடுதலையின் நாள், எங்கள் சந்தோஷத்தின் நாள், எங்கள் ஆறுதலின் நாள், கண்ணீர் துடைக்கப்பட்ட ஒரு நாள், எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்ட ஒரு நாள் இருந்தபடியாக கொண்டாடக்கூடிய சோதரங்க தான். கர்த்ததாமே தொடர்போடு பேசும் நடத்த உணர்த்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்திற்குதான். ஆமென். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 19 the word 7. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 19 the word 7. நாம் சந்தோஷப்பட்டு கழிவுண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம், அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். Revelation chapter 19 the verse 7. So very beautiful word. Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come, and his wife hath made herself ready. இது ரெண்டுமே முக்கியமான ஒரு சாப்டர். நான் ஏற்கனவே பேசுறது அந்த டாப்பிக்கை கொஞ்சம் திரும்ப இன்னைக்கு டீச் பண்ணிட்டு அதுக்கு பிறகு செகண்ட் சாப்டருக்கு போகலாம். அதாவது who is the Lamb of God? யார் இந்த ஆட்டுக்குட்டியானவர்? ஏற்கனவே கொஞ்சம் பேசுகிறேன், எனக்கு சரியாக டெலிகாஸ்ட் பண்ண முடியும். Who is the Lamb of God? Why the marriage is coming for the Lamb? ஏன் கல்யாணம் ஆட்டுக்குட்டியானவர்? இந்த இதுதான் முக்கியமான ஒரு டாபிக். When John the Baptist was in the earth, யோவான் சமூகத்தில் இருக்குன்னு சொல்றான், இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. இங்கிலீஷை பொறுத்த உலகத்தில் பாவத்தை எடுத்து கொடுக்கிற தேவாட்டுக்குட்டி. அப்போ யோவான் சாணம் கண்ட தேவாட்டுக்கும் யோவான் வெளிப்பாடு கண்ட ஆட்டுக்குட்டியானவருக்கும் மத்தியிலே 7 முக்கியமான நிலைகள் உண்டு. There are 7 important phases. Actually, if you see the word of God, the lamb or the lamb of God, அதாவது lamb ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னா it is a 7th phase of the word. வார்த்தையினுடைய
ஏழாவது பரிமாணத்திற்கு அல்ல வார்த்தையுடைய ஏழாவது நிலைக்கு யாரு பேரு? ஆட்டுக்குட்டியானவர் என்று பேர். So if you take the word of God, வார்த்தை எடுத்துரு அப்படின்னா, so if you read the Bible, Genesis chapter 1, the verse 1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God was created heaven and earth. அப்போ from the word, வார்த்தையிலிருந்து சிருஷ்டிப்பு வருகிறது, வார்த்தையிலிருந்து உருவாக்குதல் வருகிறது, வார்த்தையிலிருந்து புதுப்பித்தல் வருகிறது, வார்த்தையிலிருந்து வாக்குத்தத்தம் வருகிறது, வார்த்தையிலிருந்து தீர்க்கதரிசனம் வருகிறது, வார்த்தை மாம்சமாகிறது, வார்த்தையிலிருந்து கிறிஸ்து சரீரமாக சபை வருகிறது, வார்த்தையிலிருந்து ஆட்டுக்குட்டியான வருகிறார். I want to read it very slowly. So if you take the word, the வார்த்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் there are 7 phases. The first phase is God is coming to create the world. வார்த்தையுடைய முதலாவதுக்கு தேவன் என்று பெயர். When he is coming in the form of the God and he can do the creation. வார்த்தை தேவன் சிருஷ்டிப்பு, வார்த்தை தேவனை கர்த்தர் உருவாக்குதல், வார்த்தை ஆபிரகாம் வீட்டிலே வாக்குத்தத்தம், வார்த்தை நோவாவின் காலத்துல ரீஃபார்மேஷன், வார்த்தை தீர்க்கதரிசிகளுக்கு, வார்த்தை மாம்சமானது, கிறிஸ்து சரீரமாக சபை, அதுக்கு பிறகு வார்த்தையிலிருந்து ஆட்டுக்குட்டியானது. So if you take this chapter, இப்ப யோவான் கண்ட உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டிக்கு முந்தின ஒரு பாகம் உண்டு, தேவ ஆட்டுக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டியானதுக்கு மத்தியில ஒரு பாகம் உண்டு, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு ஒரு பாகம் உண்டு. If you take the Lamb of God, அதாவது ஆட்டுக்குட்டியானுடைய அந்த பகுதி எடுத்துக்கொண்டு சொன்னால் the seventh phase, the word is called the lamb. வார்த்தையுடைய ஏழாவது பரிமாணத்திற்கு ஆட்டுக்குட்டியான பெயர். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய பிரகாரம் அல்லது முந்திய நிலைமை 7. அந்த உலகத்திற்கு பாவம் தேவ ஆட்டுக்குட்டி, அதாவது அந்த தேவ ஆட்டுக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டியாருக்கு மத்தியிலே 7. ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்தை புகழ்ந்த பொழுது நடைபெற்ற காரியங்கள் 7. ஆக 21 காரியங்கள் இந்த பெயரில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்பர் 1, அதாவது word in the form of flesh, வார்த்தையிலிருந்து சிருஷ்டிப்பு வருகிறது. ஆதியிலே தேவன், அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா தேவன் 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 காட் 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 தான் வரும். எங்குமே தேவனாக லார்ட் காட் வராது. அப்போ when God came down, தேவன் சிருஷ்டிக்கின்ற பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திற்கும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திற்கும் மத்தியிலே 7 முக்கியமான வித்தியாசம் உண்டு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிக்கு சொந்தமானது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் உருவாக்க சொந்தமானது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஜீவ சுவாசம் ஊதப்படவில்லை, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே ஜீவ சுவாசம் ஊதப்படுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஏதேன் தோட்டம் இல்லை, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே ஏதேன் தோட்டம் இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஜீவர்ச்சம் இல்லை, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கிறது? ஜீவர்ச்சம் இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் பிரிக்கப்படலை, ஆனா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் பிரிக்கப்படுகிறார்கள். இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல தான் என்னது, அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மத்தியிலே ஜீவர்ச்சம் முளைக்கப்படுகிறது. ஜீவர்ச்சமானது பூமியிலிருந்து முளைத்த ஒன்று. இந்த பூமியிலிருந்து முளைத்த ஜீவர்ச்சமானது ஜீவர்ச்சத்துக்கு முந்தின ஆத்மாவுக்கு, அதாவது ஜீவத்துக்கு முந்தின ஆதாமுக்கு ஜீவ ஆத்மாவை, நித்தியத்தை, நித்திய ஜீவனை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற அந்த ரகசியத்தை ஆராய்ந்த பொழுது, என் கண்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, வார்த்தைக்கு முந்தின காலம், அதாவது வார்த்தையிலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் வருவதற்கு முந்தின காலம், அதாவது உலகத்தின் பாவத்தை சுமத்துகிற தேவ ஆட்டுக்குட்டியான முந்தின காலம் உண்டு, உலகத்தின் பாவத்தை எடுத்துக்கிற தேவ ஆட்டுக்குட்டியான ஒரு காலம் உண்டு, ஆட்டுக்குட்டியான ஒரு காலம் உண்டு, ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு புறப்படுகிற ஒரு காலம் உண்டு. நாம் வாழுகிற காலம், எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, தேவன் தேவனுடைய வேலை என்ன அப்படின்னா சிருஷ்டிப்பு. ஆதியிலே தேவன் என்ன செய்தாரா? வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ அந்த 7 நாள் 6 காரியத்தை முடித்த பிறகு நல்ல கவனிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. தேவன் ஆகாய உருவை உண்டு பண்ணி ஆகாய உருவுக்கு கீழ் இருக்கிற ஜலத்துக்கு. இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் நம்முடைய சாயல மனுஷன் சிருஷ்டித்தார். அவரை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவர் தேவ சாயல சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க. So man is a God's form. மனிதன் தேவ சாயல். அதாவது மனிதன் யார் சாயல்? தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். மனிதன் யார் சாயல்? தேவ சாயல். தேவன் எந்த சாயல் வந்தாரு? மனுஷ சாயல் வந்தார். மனுஷன் யார் சாயல்? தேவ சாயல். ஆதி 1ஆம் அதிகாரத்துல மனுஷன் யார் சாயல்? தேவ சாயல். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல தேவன் என்ன சாயல் வந்தார்? மனுஷ சாயல் வந்தார். இப்போ அதே தேவன் இப்ப ஆட்டுக்குட்டியா வந்திருக்கிறார். So whenever he is coming, எப்பவுமே நாம ஒரு சாப்டர் எடுத்தோம், கடவுளுடைய பள்ளிக்கூடத்துல ஒரு பாடத்தை படிச்சோம் அப்படின்னா, சிருஷ்டிப்பு எதிலே முடிகிறது? ஓய்வு நாள் முடிகிறது. அப்புறம் சிருஷ்டிப்பு ஆதி 1ஆம் அதிகாரம், ஆதி 1ஆம் அதிகாரம் 31 பற்றி படிங்க. அப்படி தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றா இருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகிய 6ஆம் நாளாய். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பைபிள், அதாவது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை கடவுள் சொல்லி கொடுத்தாருங்க. ஆதி 1ஆம் அதிகாரத்துல இப்போ, அதாவது ஆதி 1ஆம் அதிகாரம், அதாவது ஆதி 1ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. அதே 1:13. சாயங்காலமும் விடியற்காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. நல்ல கவனிங்க. 14 படிங்க. பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்க வானம் என்கிற ஆகாயங்களிலே சுடர்கள் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறது. என்னது? பகலுக்கு இரவு என்னதுப்பா? அதாவது சுடர் உண்டாங்க. இப்போ ஆதியாகமோ 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்து வரைக்கும் சுடர் உண்டாகல. அதாவது சூரியனும் சந்திரனும் உருவாகல. சூரியனும் சந்திரனும் உருவாகாம சாயங்காலம் விடியங்கள் எப்படி உண்டாச்சுது? The first 3 days very important. முதல் 3 நாள்ல சூரியன் சந்திரன் இல்லை. சூரியனும் சந்திரன் இல்லாமல் எப்படி சாயங்காலமும் விடிய காலமாகி, சாயங்காலமும் விடிய காலமாகி, சாயங்காலமும் விடிய போது நள்ளிரவும் விடிய காலம் இல்லை, சாயங்காலம். அப்போ the first 3 days, முதல் 3 நாள்ல சூரிய சந்திரன் இல்லை. அதனால கர்த்தர் இயேசு கிறிஸ்து 3 நாள் உயிர்த்தெழுந்தார் இருந்தார். நல்ல கவனிங்க. That is very important. The 3 days, the 3 important days, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. நல்லா படிச்சு பாருங்க. அப்ப சிருஷ்டிப்ப ரெண்டா பிரிக்கலாம். சூரியனும் சந்திரனும் இல்லாமல் நாற்று உண்டான ஒரு காலம், சூரியனும் சந்திரனோடு நாற்று உண்டான காலம். அப்ப சூரியன் சந்திரன்ல இருந்து 3 நாள், சூரியன் சந்திரனுக்கு முந்தின 3 நாள். 3 + 3 எத்தனை? 6. இப்போ சூரியனுக்கு முந்தின நாளில் இருந்த தேவன் சூரியனுக்கு பிந்தின நாளில் எப்படி இருந்தார்? இப்போ ஆதி 1ஆம் அதிகாரத்துல அந்த சிருஷ்டிப்பை ரெண்டா பிரிக்கலாம். பிஃபோர் த சன், ஆஃப்டர் த சன். பிஃபோர் த சன் வாட் ஆர் திங்ஸ் ஹேவ் ஹேப்பன், ஆஃப்டர் த சன் வாட் ஆர் திங்ஸ் ஹேவ் ஹேப்பன். ஆம், ரைட்? கரெக்ட்டா? இதான் சிருஷ்டிப்பின் நோக்கம். இப்போ இந்த சிருஷ்டிப்பின் நோக்கத்துல தேவன் இந்த பூமியை உருவாக்குகின்ற பொழுது, சிருஷ்டிக்கிற பொழுது தேவ ஆவியானவர் அப்படி எழுதப்பட்டிருக்கு. என்ன ஆவியானவர்? தேவ ஆதி 1:2 தேவ ஆவியானவர், the spirit of God. நல்ல கவனிங்க. அதாவது தேவ ஆவியானவர், தேவன், சிருஷ்டிப்பு, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டு இந்த சிருஷ்டிப்பை ரெண்டா பிரிக்கலாம். சூரியனுக்கு முந்தின 3 நாட்கள், சூரியனுக்கு பிந்தின 3 நாட்கள். இப்போ 6 நாள்ல வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து விட்டார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கிறார். இப்போ ஓய்வு நாளுக்கு முந்தினதுக்கு பெயர் சிருஷ்டிப்பு என்று பெயர், ஓய்வு நாளுக்கு பிந்தினதுக்கு பெயர் உருவாக்குதல் என்று பெயர். அல்லேலூயா. ஓய்வு நாளுக்கு முந்தினதுக்கு பேர் சிருஷ்டிப்பு என்று பெயர். அப்ப சிருஷ்டிப்பை ரெண்டா பிரிக்கலாம். சூரியனுக்கு முந்தின 3 நாட்கள், சூரியனுக்கு பிந்தின நாட்கள். இப்போ சிருஷ்டிப்பை உருவாக்குதல் மத்தியில என்ன இருக்குது? ஓய்வு நாள் இருக்குதுப்பா. சிருஷ்டிப்புக்கும் உருவாக்குதல் மத்தியில ஓய்வு நாள் இருக்கிறது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு மத்தியிலே ஜீவரிஷம் இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து மத்தியிலே அக்கினிமே நாவல் இருக்கிறது. அதாவது சத்தியத்துக்கு நித்தியத்துக்கு மத்தியிலே
சத்தியத்தின் நித்தியத்தின் மத்தியிலே என்ன இருக்குது? மெய்யான கொடரம் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியோட 7 கண்களுக்கு 7 கொம்புகளுக்கு மத்தியிலே ஆட்டுக்குட்டியார் இருக்கிறார். முத்திரை உடைக்கப்படுகிறது. இது ஒவ்வொரு ரகசியத்தை குறித்து தெளிவாக பேச வேண்டும் என்று சொன்னால் காலங்களும் சமயங்களும் போல. Hallelujah. I want to stress the point very clearly. ஏன் ஆட்டுக்குட்டியார் ஒரு கல்யாணம்? So the first source is அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்புக்கு சொந்தமானது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் உருவாக்குதலுக்கு சொந்தமானது. நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Genesis chapter 2 the verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மேல் மண்ணால் உருவாக்கி தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசிலே ஊதினார். இது எங்க இல்ல? சிருஷ்டிப்புல இல்ல. கிரியேஷனுக்கும் ஃபார்மேஷனுக்கும் மத்தியில 7 காரியம் உண்டு. Creation is different from the formation. The creation objectives are totally different from the formation objectives. And then in the chapter 2 the verse 7 was தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசிலே ஊதினார். மனுஷன் யாரானா? ஜீவாத்மாவானான். ஹalleluya. இது நல்ல கவனிங்க. இப்போ ஆதாம் அதாவது மனுஷனை உருவாக்கின பிறகுதான் ஏதேனை உருவாக்குறார். ஏதேனை உருவாக்கின பிறகுதான் கனி விருட்சங்களாம் முளைக்குது. கனி விருட்சங்கள் முளைச்ச பிறகுதான் என்ன முளைக்குதுப்பா? வாசிங்க 9ஆம் வசனம். தேவனாகிய கிழக்கே ஏதேனை ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு நல்ல கவனிங்க. தான் உருவாக்கின மனுஷனை அப்படியே கொலைச்சி போட விடல. அவனை குடியிருப்பதற்காக, அவனை பாதுகாப்பதற்காக ஒரு வேலடிக்கப்பட்ட தோட்டத்தை உருவாக்குகிறார். அந்த தோட்டத்துக்கு ஏதேன் என்று பெயர். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு பிறகுதான் என்ன முளைக்குது? முதல்ல சகல விதமான கருதல் விருட்சங்கள், அதுக்கு பிறகு ஜீவ விருட்சம், அதுக்கு பிறகு நன்மை தீமை அறிந்த விருட்சம். படி 9 படி. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் ருசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்படினார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. முதல்ல பூமியில இப்ப முளைச்ச என்னது? முதல்ல மனுஷன் உருவாக்குறாரு, ஜீவசத்தை கொடுக்கிறாரு, ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறாரு. ஏதேன் தோட்டத்தில் அவனை கொண்டு வந்து வச்ச பிறகுதான் புசிப்புக்கான விருட்சங்கள் முளைக்குது. அதுக்கப்புறம் ஜீவ விருட்சம் முளைக்குது. அதுக்கப்புறம் நன்மை தீமை அறிந்த விருட்சம் முளைக்கிறது. அப்போ ஏதேன் தோட்டத்தில் எத்தனை விருட்சங்கள் இருக்குது? என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க. எப்பா என்னெல்லாம் இருக்குதுப்பா? புசிப்புக்கான விருட்சம் இருக்குது, ஜீவ விருட்சம் இருக்குது, நன்மை தீமை அறிந்த விருட்சம் இருக்குது. என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. என்னெல்லாம் இருக்குது? எப்பா புசிப்புக்கான விருட்சம் இருக்குது. நம்பர் 1 முதல்ல ஜீவ விருட்சம் முளைக்கல. முதல்ல முளைச்சு புசிப்புக்கான விருட்சம், அதுக்கு பிறகுதான் ஜீவ விருட்சம், அதுக்கு நன்மை தீமை அறிந்த விருட்சம். இந்த இப்போ சாத்தானுடைய டாக்குமெண்டேஷன் அதை பற்றி பேசல. எதை பற்றி பேசல? ஜீவ விருட்சத்தை பற்றி பேசல. அந்த நன்மை தீமை நண்பர்களே, ஏதேன் தோட்டத்தில் the documentation of the devil can proclaim in the third part. அதாவது மூன்றாவது பூமியில் முளைத்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை குறித்து தான் பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ ஜீவ விருட்சமானது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மத்தியிலே. சரிதானா? சரிதானப்பா? வாசிங்க 10 வாசிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனுக்கு ஒரு நதி ஓடி 8 படி. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புஷ்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும். இப்ப இவ்வளவு காரியம் நடக்கும்போது யார் உள்ள இருக்கா? ஏவாள் உள்ளதான் இருக்கிறார். ரைட்டா? இப்பதான் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை 15 படி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தக்காக வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை
நன்கு அறிந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். சோ இது ஒரு பெரிய டாபிக், நிறைய வருஷத்துல பேசியிருக்காங்க. பட் ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்த இப்போ 20 அப்படி தேவனை கருத்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்படினார், அவன் நித்திரை அடைந்தான். நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள், ஆதாம் நித்திரை அடைந்தான். ஆதாம் நித்திரை அடைந்தால் தான் யார் வெளியேற முடியும்? நீங்க அதே கேட்கலாம், ஏசு கிறிஸ்து ஏன் மரிச்சாரு இப்படி சொல்லி ஏன் ஜீவன் விட்டாரு? நீ கேட்கலாம், சார் ஆதாம் நித்திரை அடைந்தானா ஏவல் வரை வெளியேற முடியும், ஏசு கிறிஸ்து நித்திரை அடைந்தானா மனவாட்டி வெளியேற முடியும். ஹalleluya for the bride, for the home. நல்ல கவனிங்க. அப்போ தேவனை கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்படினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் விலாயில் ஒன்று எடுத்து அந்த இடத்தை அடைந்தார். தேவனை கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விலாயில் மனுஷை உருவாக்கி, அவளுக்கு தனியாக ஜீவ சுவாசனம் கிடையாது. There is no special. இதான் பவுல் ரொம்ப தெளிவாக பேசுவான். முதலாவது ஏவாள் உருவாக்கப்படவில்லை, ஆதாமே உருவாக்கப்பட்டார். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள். ஆகவே ஸ்திரீகள் சபையில் பேச என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இதெல்லாம் சட்டம், தேவனுடைய திட்டம். ரைட். இப்போ அதுக்கு பிறகு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வார்த்தையுடைய முதல் பாகத்தை நம்ம பார்த்தோம், சிருஷ்டிப்பு. அது ஓய்வு நாள் முடிகிறது. வார்த்தையுடைய 2ஆம் பாகத்தை நம்ம பார்த்தோம், அது ஆதாமில முடிகிறது. வார்த்தையுடைய 3ஆவது பாகத்தை பார்த்தோம் அப்படின்னா பூமியானது ரொம்ப மோசமா கெட்டு போச்சு. எனக்கு ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு முன்னால ஒரு காரியத்தை கொஞ்சம் அழுத்தமா நான் பேசணும், கொஞ்சம் முக்கியமான டாபிக் நான் பேசணும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை வைத்திருக்குங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23. ஆதியாகமம் Genesis chapter 5 verse 21, 22 and 23. ஏனோக்கு 65 வயதான போது ஆமென் மெத்துசலாவை பெற்றான். வெரி குட். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரர்களை பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 65 வருஷம். ஆமென். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பிரதர், நம்ம எதையை குறித்து பேசுறோம்? மோசே குறித்து பேசுறோம், இயேசு மாம்சம் குறித்து பேசுறோம், ஆபிரகாம் குறித்து பேசுறோம். ஆனா ஏனோக்கு எங்க? மாம்சம் ரத்தம் கரெக்ட், ஏனோக்கு எடுத்துக்கொண்டார். அவன் எங்க வச்சிருக்கிறாரு? ஏனோக்குடைய நிலைமை என்ன? அதுக்கு பிறகு நல்ல கவனிக்க பிரதர், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்டு நடக்கிறது. ஒரு ஏனோக்கு மாம்ச ரத்தத்தோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதுக்கு பிறகுதான் பூமியில என்னதுப்பா? பூமியில வாசிங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், தேவகுமாரன் மனுஷகுமாரர்களை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு ஹல்லேலூயா அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து நல்ல கொண்டார்கள். கவனிக்கணும். எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு, அதாவது பூமியில இருந்து மாம்ச ரத்தத்தோட ஏதோ போன பிறகுதான் தேவகுமாரன் மனுஷன் மாத்திரம் யோகம் பண்ண முடியும். நல்ல மண்டல செய்தி ஏத்துக்கிடுங்க. பூமியில இருந்து மாம்சத்தோட ரத்தத்தோட ஏதோ போன பிறகுதான் தேவகுமாரர்களுக்கும் மனுஷன் மாத்திரம் என்ன நடக்குது? சொல்லுங்க. நல்ல படிப்பா பைபிள. தேவகுமாரன் மனுஷகுமாரர்களை அதிக சௌந்தரியம் கண்டு சாப்டர் இஸ் வெரி கிளியர். அதுக்கு தான் யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கணும்? ஏனோக்கு. அதே போல எடுத்துக்கொள்ளப்பட்டு நடந்த பிறகுதான் தேவனுடைய புத்திரன் மனுஷன் மாத்திரம் தேர்ந்து கொள்ளது போட்ட போல பரலோகத்துடைய எல்லா காரியங்களும் பூமியில, அதாவது தேவனுடைய 7வது அந்த சாயல் ஒப்புக்கொடுக்கப்பட்டு அங்க இருந்து நித்தியத்து போகிற வாசல் திறக்கப்பட வேண்டும். அங்க அதான் நம்ம தெளிவாக பேசுறோம். சிருஷ்டி சுவாதனம் தேவனுடைய புத்திரன் வெளிப்படணும். பசங்க எபிரேயர் 6ஆம் ரோமர் 8ஆம் வச்சிருக்குங்க. ரோமர் 8:23 டேன் புக்.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. அதுவும் அல்லாமல் ஆ. ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட ஆ. நம்முடைய சரீர பின்பாகிய புத்திர சுகாரம் வருவதற்கு காத்திருந்து ரைட். நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்போ 18ல படிங்க. ஆதலால் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவது பாருங்க, தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தல் விடுதலாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுயேஷத்தினால அல்ல, கீழ்படுத்துறதுனாலேயே என்ன செய்தப்பா மாயைக்கு. இப்போ சார் கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தினால, அடையாளங்களினால, அற்புதத்தினால, அதாவது எந்த நிகழ்ச்சினாலையும் யார் வெளிப்படல? தேவனுடைய புத்திரன் வெளிப்படல, தேவனுடைய புத்திரன் வெளிப்படல, சிருஷ்டி சுயாதனம் அடையல. அப்போ தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கும் சிருஷ்டி சுயாதனம் பெறுவதற்குமான ஒரு முக்கியமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஏன் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் என்று சொன்னால், நம்ம இப்பதான் பார்த்தோம், வார்த்தையினுடைய முதல் ஃபார்ம்ல தேவன் சிருஷ்டிப்பு, தேவனாய் கர்த்தர் உருவாக்குதல், அதுக்கப்புறம் ஏனோக்கின் எடுத்துக்கொள்ளப்படுதல், தேவனுடைய புத்திரர்கள் மனுஷன் மாத்திரம் விவாகம் பண்ணி கொள்ளுதல், அதற்கு பிறகு ரீஃபார்மேஷன் புதுப்பித்தல். ஆபிரகாம் வீட்டில், அதாவது யூ டர்ன் தி புக் ஆஃப் ஜெனிசிஸ், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் நம்ம பேசுவோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு படிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவருக்கு தரிசனமானார். ஆமென். அவர் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவருக்கு எதிரே நின்றார்கள். ஹல்லேலூயா. அவர்களை கண்டவுடனே அவர் கூடார வாசலில் அவருக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் விழுந்து, ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் 8ஆம் வசனம். ஆபிரகாம் அதுக்குள்ள படு. ஆபிரகாம் எண்ணெயையும் எண்ணெய் இல்லப்பா, வெண்ணப்பா. ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமர்ப்பித்த கண்டை எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்களுக்கு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் புசித்தார்கள். பிரதர், 2 தூதனும் கர்த்தரும் ஒரு மனுஷனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டாங்கப்பா. எப்படி தூத மனுஷனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டான்? அப்ப அங்க வந்த சாயல் என்ன, அங்க வந்த மாம்சம் என்ன? சார் நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆதாம், ஏவாள், அதுக்கப்புறம் ஏனோக்கு நான் பேசினேன், அப்புறம் தேவபுத்திர மனுஷன் வந்து நான் பேசினேன். இப்ப ஆபிரகாம் வீட்டுல எப்படி தூதர்கள் சாப்பிட்டாங்க? பணிவிட ஆகிறது தானே. ஆபிரகாம் வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு சாயலோட வந்தாருப்பா. ஆபிரகாம் வீட்டுல சாப்பிடுவதற்காக அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. அது சாப்பிடுறதுக்காக எடுக்கப்பட்ட சரீரம். அது ரட்சிப்பின் சரீரம் அல்ல, அது மீட்பின் சரீரம் அல்ல, அது கல்வாரி சரீரம் அல்ல. ஆபிரகாம் வீட்டுல சாப்பிடுறதுக்கு சரீரம் உண்டு. அப்படியானால் அவர் ஏற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஒரு மனுஷன் கிட்ட ஒரு காரியத்தை பேசணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சரீரத்தோடு வந்து அவங்ககிட்ட அவர் பேசிட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வீட்டுல அவர் சாப்பிட்ட காரியம் என்ன? அது 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 மீட்பின் சரீரம் அல்ல, அது ரட்சிப்பின் சரீரம் அல்ல, அது சரீரத்துக்கு சரீரம் அல்ல, அது கல்வாரிக்கு சரீரம் அல்ல. ஆபிரகாம் வீட்டுல சாப்பிட்ட சரீரம் வேறே, வார்த்தையின் மாம்சத்தின் சரீரம் வேறே, கிறிஸ்து சரீரமாக சபை வேறே, மனவாட்டியுடைய சரீரம் சபை வேறே. சரீரத்துக்கு சரீரமும், சாயலுக்கு சாயலும், மகிமைக்கு மகிமையும் ஒன்றோடு ஒன்று வேறுபட்டு கண்டேன். இப்ப ஆபிரகாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனப்பா. ஏப்பா, அதாவது கேருபீன்கள் சேதங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர் 2 தூதரை கூட்டிக்கிட்டு இவங்களுடைய சாப்பிடுறதுக்காக வந்தாரு பாருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்றது அவர்கள் புசித்தார்கள், புசித்தார்கள்,
ஒரு மனுஷன் கொடுத்த சாப்பிட்ட கடவுள் மாம்சத்தில் புசித்தார். Hallelujah, I feel the presence of God. The same இப்போ ஆபிரகாம் கூடாரத்துக்கு முன்னாலே வானத்தின் தேவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சோதோம் கோமராவின் நாட்களிலே தீயோரை அக்னியால் அழித்தார். தேவன் சாராளை ஆசீர்வாதித்து ஆபிரகாமுடன் விருந்துண்டார். ஹல்லேலூயா. சார், ஆபிரகாம் வீட்டை சாப்பிட்ட சாப்பாடு பலிக்கு முந்தினது, காணிக்கைக்கு முந்தினது. பலியினால் அல்ல, காணிக்கையினால் அல்ல. ஆபிரகாம் வீட்டில் ஆண்டவர் சாப்பிட வந்து பலியினால் அல்ல, காணிக்கையினால் அல்ல. Because of the love of God, தேவன் மாம்சத்திலே ஆபிரகாம் வீட்டு சாப்பிட வந்த அந்த மாம்சத்தை எங்க? நோய் பேழை அடைக்க அந்த மாம்சம் எங்கே? அந்த சாயல் எங்கே? சிருஷ்டிப்பின் சாயல் எங்கே? உருவாக்குதலின் சாயல் எங்கே? அப்ப உருவாக்குதல் சாயல் ஓய்வு நாளில் முடிகிறது. சிருஷ்டிப்பின் சாயல் ஆதாமில் முடிகிறது. புதுப்பித்தலின் சாயல் நோவிலே முடிகிறது. வாக்குத்தத்தத்தின் சாயல் ஆபிரகாமிலே முடிகிறது. அப்படியானால் சத்தியமான நித்தியத்தை சந்திக்க வேண்டுமானால் அதை ஒரு மாம்சம் சந்திக்க வேண்டுமே, அது எங்கே? ஹல்லேலூயா. பிரதர், நான் பேச புரியல இருக்கிறேன். ஆமென். அதாவது சிருஷ்டிப்பின் சாயல் மனிதர் 1:27 முடிகிறது. உருவாக்க செயல் ஆதியாகமம் 2:7 முடிகிறது. அப்புறம் ஒரு மாம்சத்தை ஏதோ எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஒரு மனுஷன் சாப்பிட்டு தேவன் இறங்கி போய் சாப்பிட்டு இருக்கிறாரு. புதுப்பிக்க பூமி புதுப்பிக்கணும்னா நோவா இருக்கணும். வாக்குத்தத்தத்தை புதுப்பிக்கணும்னா ஆபிரகாம் இருக்கணும். உருவாக்கத்துல ஆதாம் இருக்கணும். சிருஷ்டிப்புல என்னதுப்பா நம்முடைய சாயலை விட்ட ஒருத்தர் இருக்கணும். நண்பர்களே, இதே ஃபீல்டு தான் வர. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள் மூலம் பூர்வ காலங்களில் பங்காக அதுல முக்கியமான தீர்க்கதரிசி என்னன்னு சொன்னா, இதோ ஒரு கன்னிகர்ப்ப குமாரனை பெறுவாள். பெற்றாளா இல்லையா? பெற்றாள். அவருக்கு முன்னால வழி ஆய்ச்சி கொடுத்ததுக்காக வனாந்திர சத்தம். பிரதர், வார்த்தையின் மாம்சத்துக்கு முன்பாக எது வரணும்? வனாந்திர சத்தம் வரணும். வார்த்தையின் மாம்சம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வனாந்திர சத்தம் யாரு? யோவான். இப்ப யோவான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் பூமி நிற்கும் பொழுது அது வார்த்தையின் மாம்சம், இது வனாந்திரத்தின் சத்தம். ஆனா எருசலேம் தேவத்தில் உள்ளவெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு சொந்தக்காரன். அப்போ பூமியில 3 காரியம் இருக்கிறது. நியாயப்பிரமாண சொந்தக்காரன் இருக்கிறா, சொல்லுங்க. வனாந்திரத்தின் சத்தம் இருக்குது. எதுக்குப்பா? வார்த்தை மாம்சம் இருக்குது. வனாந்திரத்தை நோக்கம் என்ன? யோவான் நோக்கம் என்ன? வார்த்தை மாம்சத்துக்கு வழியாயத்தப்படுத்தணும். கடவுளை செவிப்படுத்தணும். குண்டுகள் எல்லாம் தாழ்த்தணும். பள்ளங்கள் எல்லாம் சமமாக்கணும். அதான் வேலை. அதாவது வராதத்து சத்தத்தின் பிரசங்கத்தினால உனக்கு மன்னிப்பு கிடைக்காது, உனக்கு மீட்பு கிடைக்காது, உனக்கு ரட்சிப்பு கிடைக்காது. வராதத்து சத்தத்தின் ஊழியம் வேறு, வார்த்தை மாம்சத்தின் ஊழியம் வேறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பைபிள் படிக்க சார். இது நம்ம தெளிவான பேச விரும்புகிறேன். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை நல்லா கவனமா படிச்சோம் அப்படின்னா, இப்போ வார்த்தை மாம்சம் வந்தாச்சு. இந்த வார்த்தை மாம்சத்தை தான் யோவான் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை எடுத்து கொடுக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற, இந்த உலகத்தின் பாவத்தை எடுத்து கொடுக்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு 7 காரியத்தை முடிக்கணும். என்னெல்லாம் சொல்லுங்கப்பா. என்னெல்லாம் முடிக்கணும்? நம்பர் 1, அதாவது ரிடம்ஷன், மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மறுரூபம், தீர்க்க நிறைவேறுதல். அடுத்து என்னதுப்பா? அதாவது இந்த 7 காரியம் என்னெல்லாம்? fulfill the prophecy, salvation, redemption, transfiguration, அதாவது crucifixion, then resurrection, ascension. இது எல்லாமே யாருக்குது?
வார்த்தை யோவான் சானகன் கண்ட தேவ ஆட்டுக்குட்டிக்கு உரியது. ஹல்லேலூயா. யோவான் சானகன் கண்ட தேவ ஆட்டுக்குட்டியோட 7 காரியங்கள்: salvation, redemption, transfiguration, crucifixion, சரிதானா, resurrection, ascension. இதெல்லாமே யாருக்குரியது? யாருக்குரியது? யோவான் சானகன் கண்ட தேவ ஆட்டுக்குட்டிக்கு உரியது. ஆனால் வெளிப்பாட்டுக்குள்ள யோவான் கண்ட தேவ ஆட்டுக்குட்டியானது கல்யாணமே தவிர யோவான் சானகன் கண்ட தேவ ஆட்டுக்குட்டிக்கு கல்யாணம் இல்லை. ஏன்? why? ஹalleluya, ஹalleluya. யோவான் சானகன் கண்ட தேவ ஆட்டுக்குட்டிக்கு salvation, redemption, transfiguration, crucifixion, resurrection, ascension, இதெல்லாம் யாருக்கு இருப்பா? யோவான் சானகன் தேவ ஆட்டுக்குட்டிக்கு இருக்குது. இப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவர், அதாவது யோவான் கண்ட ஆட்டுக்குட்டியானவருக்கும் யோவான் சானகன் கண்ட தேவ ஆட்டுக்குட்டிக்கு மத்தியிலே ஒரு புத்தகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்துக்கு பெயரு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. ஹalleluya. ஆவியை பெற்ற அத்தனை பேர்களும், ஆவிக்கிற வரங்களை பெற்றவர்களும், கனிகளை பெற்றவர்களும், அடையாளத்தை செய்தவர்களும், அற்புதத்தை செய்தவர்களும், அதாவது கிறிஸ்துவின் சரீரமாக சபையோட முக்கியமான நோக்கம் என்னப்பா? கிறிஸ்துவின் சரீரமாக சபையோட முக்கியமான நோக்கம் என்ன? இப்ப முடிக்கிறீங்க. கிறிஸ்து சரீரமாகிய சபையோட முக்கியமான நோக்கம் என்னப்பா? பாவ சரீரத்தை எதா மாத்தணும்? அதாய முக்கியமான காரியம். ஒரு ஒரு கிறிஸ்து சரீரமாக சபையுடைய அல்டிமேட் கோல், அல்டிமேட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொன்னா பாவ சரீரத்தை என்ன சொல்லணும்? எப்பா உங்க சபையில வந்த விசுவாசியுடைய எத்தனை பாவ சரீரத்தை இன்னைக்கு ஜென்ம சரீரமா மாத்திருக்கீங்கன்னா ஜென்ம சரீரிக்கப்படும். சொல்லுங்க. அப்போ அல்டிமேட் கோல், தி அல்டிமேட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட் இஸ் பாவ சரீரத்தோட ஓட்ட வருவான். அவனுக்கு எதை மாத்தணும்? நம்முடைய ஞானஸ்நானத்தினால, ஆவிக்குரிய வரங்களினால, கனிகளினால, ஊழியத்தினால, உபதேசத்தினால அவனை பாவ சரீரத்தை உள்ளதை எதை மாத்திருக்கணும்? இன்னைக்கு சண்டே சர்வீஸ்ல லட்ச பேர், கோடான கோடி பேர் விசுவாசம் வந்திருக்காங்க. லட்சக்கணக்கான பாஸ்டர் பேசிக்கிறீங்க. உங்க சபையில எத்தனை பாவ சரீரத்தை பெற்றவன் ஜென்ம சரீரத்தை பெற்றிருக்காங்க? ஹalleluya. சார் நீங்க ஆடலாம், பாடலாம், வரங்க, இந்த கதைலாம் இது வேண்டாம். ஆனா the ultimate aim and the goal of the body of Christ is to change. அதாவது பாவ சரீரத்தை எதா மாத்தணும்? எதா மாத்தணும்? பாவ சரீரத்தை ஜென்மசரீரம் மாத்தணும். 3 முக்கியமான பிரின்சிபல் தெரியணும். அவன் பாவ மன்னிப்பு தந்து இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் பெற்றுக்கணும், பரிசுத்த ஆவியை கண்டிப்பா பெற்றுக்கணும், ஆவிக்கிற 3 வரங்களையே பெற்றுக்கணும், சரீர மீட்பை குறித்து சாட்சி பெற்றிருக்கணும். வாசிங்க, நல்ல கவனிக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23 கொஞ்சம் படிங்க. ரோமர் 8:23. Thank you Jesus. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23. ரோமர் அதுமல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். அப்போ இதுவரைக்கும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையின் உபதேசத்தினால சரீரம் மீட்கப்படல. பாவ சரீரம் ஜென்ம சரீரமாக மாற்றப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயரத்தில் காத்துக்கிட்டு அக்செப்டபிள். ஆனா என்ன செய்யல? சரி என்ன செய்யல? மீட்கப்படல. தேவனுடைய புத்திரன் வெளிப்படல. சிருஷ்டி சுவாதனமாகல. அழிவுல அழியாமை சுதந்திரிக்கல. ஏன்? போய் இன்னும் தலைவனிங்க நிறைவானது பூமிக்கு நிறைவானது வரும்பொழுது எல்லாம் ஒழிஞ்சு போகும். நிறைவானது என்னது சார்? இன்னைக்கு பூமிக்கு அனுப்பப்பட்ட நிறைவான 7 காரியங்கள் உண்டு. இன்றைக்கு பூமியில் இருக்கிற நிறைவான 7 காரியங்கள் உண்டு. அது வார்த்தையின் பரிபூரணமே. அந்த வார்த்தையின் பரிபூரணத்தின் முடிவிலே ஆட்டுக்குட்டியார் வெளிப்படுவார். அவர் இயேசு வெளிப்பாட்டின் புத்தகத்தில் வெளிப்படுவார். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரை உடைக்கணும், ஜெயம் கொண்டிருக்கணும்,
துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரா மாறி இருக்கணும். சிங்காசனத்தில் புத்தகத்தை அவர் வாங்கி இருக்கணும். யூதாவுடைய சிங்கமும் தாவீது வேறுமானவர் எல்லாவது ஜெயம் மாறி இருக்கணும். அப்பந்தான் அவர் யாரா மாறாரு? ஆட்டுக்குட்டியானவர் மாறாரு. இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் என்னது? கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்துக்காக தான் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்களை தவிர யோவான் தரம் கண்ட அந்த தேவாட்டுக்குட்டிக்காக அவன் என்ன செய்யல? ஆயத்தமாகல. ஆகவே இயேசு வெளிப்பாடுகிற புத்தகத்துல அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாகிற காரியத்திற்கு இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய 7 நிலங்களை குறித்து ஒன்றென்று ஒன்றாக பேச போகிறேன். ஹல்லேலூயா. வார்த்தையுடைய முன்பகுதி, வார்த்தையுடைய மாம்சத்தின் பகுதி, வார்த்தையுடைய தேவ ஆட்டுக்குட்டின் பகுதி, வார்த்தையுடைய 2ஆம் மனுஷகுமாரனுடைய சாயம், வார்த்தையுடைய அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, வார்த்தையினுடைய ஆட்டுக்குட்டியானவர். இதுல 3 வெளிப்பாட்டுக்கு வெளியே, 2 வெளிப்பாட்டுக்கு மத்தியிலே, 1 வெளிப்பாட்டுக்குள்ளே. When the secret has been fulfilled in the book of Revelation of Jesus Christ, அந்த வெளிப்பாட்டுக்கு உள்ள தேவன் அந்த காரியத்தை பேசி முடிக்கின்ற பொழுதுதான் மனைவி தன்னை ஆயத்தமாகிறாள். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த ஆட்டுக்குட்டியானவர் அதாவது மனைவி தன்னை ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படுத்துற 19:7 உள்ள ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவி ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 அப்ஜெக்டிவ்ஸ், 7 காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஃபார் இமேஜ், ஹல்லேலூயா. அவர் சரீரங்களை சாயலாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஃபார் இமேஜ், ஃபார் சீக்ரெட், தேவ ரகசியங்கள் எல்லாம் நிறைவேற்ற இருக்க வேண்டும். ஃபார் ரெவலேஷன், அவர் வெளிப்பாட்டை பெற்றிருக்க வேண்டும். அவர் மனவாட்டிக்காக வர வேண்டும். அவர் கல்யாணத்துக்காக வர வேண்டும். ஆவி மனவாட்டி இட வேண்டும். அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது யோவான் வெளிப்பாட்டில் கண்ட ஆட்டுக்குட்டியாருடைய நிலைமை வேறு, யோவான் கண்ட தேவ ஆட்டுக்குட்டி நிலைமை வேறு, பாத்தின் மாம்ச நிலைமை வேறு, கிறிஸ்து சரீரமா சபை நிலைமை வேறு, சிருஷ்டிப்பு நிலைமை வேறு, உருவாக்க நிலைமை வேறு, புதுப்பித்த நிலைமை வேறு, வாக்குத்த நிலைமை வேறு, திங்கச நிலைமை வேறு, பாத்தின் மாம்ச நிலைமை வேறு, கிறிஸ்து சரீரமா சபை நிலைமை வேறு. ஹல்லேலூயா. There are 7 important phases for every objective. Then only the Lamb of God can fulfill the Spirit of God. Cooper understands. இது எதுவுமே இந்த பாலுமனசர் மூலையில் இருந்த சத்தியம் இல்லப்பா. கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி பாடத்தை I can able to teach. Now, சத்திய ஆவியாகிய வாசி வெளிப்படுத்துற 14, அதாவது யோவான் 14:7, யோவான் 16:3 படின. Thank you Jesus. படி. யோவான் 14:7. நான் போய் உங்களுக்காக ஒரு சரத்தை ஆயத்தம் பண்ண விரும்பு. சத்தியாக வரப்படும். 14 இல்ல 14 27 படி. முதல்ல 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14ஆம் அதிகாரம் 26 வசனத்தை படிப்பா. 14-16 படி. 16 நான் பிதா வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளன். அப்போஸ்தலர் 1 சொல்றார், நான் கோவியனாகி அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் 7. சத்திய ஆவியானவர் மனவாட்டிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் 7. ஹல்லேலூயா. The movement of the spirit of the truth can between the bride and bridegroom. சத்தியாவுடைய அசைவாடுதல் மனவாட்டிக்கும் மணவாளனுக்கும் மத்தியிலே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அசைவு கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் மத்தியிலே. தேவாவுடைய அசைவு சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிப்புக்கும் மத்தியிலே. தேவனுடைய ஆவியானவர் ஆதாமுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே.
புதுப்பித்தல் நோவாவுக்கும் கர்த்தருக்கும் மத்தியிலே, வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே, தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருக்கும் மத்தியிலே. தீர்க்கதரிசனம் வேற, சொப்பனம் வேற, தரிசனம் வேற, ஞான திருஷ்டி வேற, ரகசியம் வேற, வெளிப்பாடு வேற, சுவிசேஷம் வேற, பிரசங்கம் வேற, அடையாளம் வேற. அற்புதம். பிரதர், நீங்க சபையில பிரசங்கம் பண்றீங்களா, சுவிசேஷம் சொல்றீங்களா, தீர்க்கதரிசனம் சொல்றீங்களா, சொப்பனத்தை சொல்றீங்களா, ஞான திருஷ்டி சொல்றீங்களா, இல்லனா தரிசனத்தை பாக்குறீங்களா? எது இன்னைக்கு நீங்க மேடையில் நின்று உங்க பாஸ் என்னையா சொன்னாரு? சொப்பனத்தை பேசினாரா, தரிசனத்தை பேசினாரா, ஞான திருஷ்டி நடந்தாரா, தீர்க்கதரிசனம் நடந்தாரா, அடையாளம் செய்தாரா, அற்புதம் செய்தாரா, பிரசவம் பண்ணாரா, உபதேசம் பண்ணாரா, ஒரு சரீரத்தை சாயலாமத்துவ செய்து கொடுத்தாரா, இல்ல பாவ சரித்த ஜென்மத்தை எதுவுமே செய்யாம விசுவாசப்படுகிற காணிக்க மட்டும் வாங்கி தொந்தி மாதிரி போற பெருச்சாடு கொடுத்த விட்டு நீ வெளியே வரணும் சார். கமான் ஃபார் தி நான்சென்ஸ் டினாமினேஷன். ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. என்னங்க நடக்குது? வாட் கோயிங் டு ஹேப்பன் சார்? நான் ரொம்ப அழுத்தமா பேச போறேன். யோவான் 14, 16, 17. ப்ளீஸ் ஒன் செகண்ட். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. பாத்தீங்களா? என்றென்றைக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்றென்றைக்கும். முடிவு கிடையாது. ஹalleluya. ஹalleluya. அதாவது சவுலை விட்டு கர்த்தராவே நீங்கினார். ஆனா தாவீதை விட்டு கர்த்தராவே நீங்கவே இல்லை. அதே போல சபை கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா சத்தியத்துக்கு கொடுக்கப்பட்ட சத்தியாவியானவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பார். ஹalleluya. வாசிங்க. என்றென்றைக்கும் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய another comfort. அர்த்தம் என்ன? சபைக்கு கொடுக்கப்பட்ட பிறகு சபைக்கும் வெளிப்பாட்டுக்கு மத்தியிலே, வெளிப்பாட்டுக்கு உள்ளே, ஆவிக்கு உள்ளே, ஆட்டுக்குட்டியான ஒரு புத்தகத்தை உடைத்த பிறகு, முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு, இடி முழங்கின பிறகு, மின்னல் முழங்கின பிறகு, எல்லா புத்தகங்களும் திறக்கப்பட்ட பிறகு, அடையாளங்கள் அற்புதங்கள் வெளியே நிறுத்தப்பட்ட பிறகு, ஹalleluya, ஜென்ம சரீரத்துக்கு ஆவிக்கு சரீரத்துக்கு கணக்கு ஒப்பிக்கப்பட்ட பிறகு, ஒரு விதமான ஜீவித்து கொடுக்கிற ஜீவசமானது 12 விதமான கருவி கொடுக்கத்தக்க மாற்றப்பட்ட பிறகு, ஜீவித அதிகாரத்துக்கு வருவதற்காக சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றமானனை நான் உங்களுக்கு தந்தருவேன். ஹalleluya. We can receive the spirit of God in the last days. படிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை. சத்திய வேற தேற்றவாளனை அவர்கள் தந்தருள்வார். உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் அவரை பெற்றுக்கொள்ள அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. உங்களுக்கு உள்ள இல்ல, உங்களுடனே உங்க கூட இருப்பார். கூட இருப்பார். The spirit of God, பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உள்ள இருப்பார். சத்தியம் உங்க கூட நடப்பார். அப்ப அர்த்தம் என்ன? That's why God revealed the message of God. 2020 ஜூலை 24 தேவன் மெய்யான கூடாரத்தை பூமிக்கு அனுப்பினார். அதிலே அணையா விளக்கு, ஆதி பர்வதம், தேவ ஞானம், மறைவானவைகள், காணப்படாதவைகள், பேசப்படாதவைகள், வெளிப்படுத்தப்படாதவைகள், ரகசியத்தின் மூலக்கூறுகள், அடிப்படை ஞானங்கள் அத்தனை அடைக்கப்பட்ட ஒரு மகாபரிய தேவன் உலாவுகிற ஒரு மெய்யான கூடாரத்தை தேவன் 2021 இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹalleluya. அங்கே காலத்தின் சத்தியத்தை கண்டேன், கடைசி வெளிச்சத்தை கண்டேன், தேவ ரகசிய தேவனிடத்தை கண்டேன், மணவாளன் குடியிருக்கிற இடத்தை கண்டேன், மணவாட்டி ஆயத்தமாக கண்டேன், சத்திய வேதத்தின் அசுவாடை கண்டேன், நித்திய போற பாதையை கண்டேன். அங்கே ஒரு காரின் இடத்தை கண்டேன், அங்கே கசிப்பு இடத்தை கண்டேன், அங்கே தடிக்கும் இடத்தை கண்டேன். இதுவரைக்கும் எந்த காலடியும் அந்த காலத்தில் இணைய முடியவில்லை. ஒரு காலடி அந்த காலத்தில் இணைந்து விட்டது. அது கல்வாரி இடத்தினாலும், தடிக்கும் இடத்தினாலும், கசிப்பு இடத்தினாலும், பாவமும் சாவும் சுட்டரிக்கப்பட்டது. அங்கே ஆட்படி 7 கண்கள் அணிவகுத்திருக்க கண்டேன், 7 கொம்புகள் அங்கே ராஜகியம் இருந்திருக்க கண்டேன், அங்கே நித்திய ஒரு பாதை கண்டேன். ஹalleluya. அங்கே ஆவி மணவாட்டிகளே கண்டேன், அங்கே ஆவி மணவாட்டிகளே கண்டேன்.
அப்போஸ்தலர் எந்த செய்தி பேசுகிறாரோ அந்த செய்தியின்படியே இந்த தலைமுறை நியாயத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டு கண்டே. கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி சார், என்ன வேணாலும் செய்யுங்க, doesn't matter, because God sent the message for them. எந்த கொண்டல் காற்றும், எந்த வலுசற்பங்களும், எந்த தள்ளப்பட்ட ஆவிகளும் இந்த ஊழியத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏனென்றால் இது தேவ ஞானத்துக்கு சொந்தம், தேவனுடைய அதிகாரத்துக்கு சொந்தம், தேவனுடைய மகிமைக்கு சொந்தம், காணக்கூடாதவர்களுக்கு சொந்தம், சேரக்கூடாத ஒளிக்கு சொந்தம், வார்த்தைக்கு சொந்தம், அவருக்கே சொந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமோ நன்மை கண்டு சாட்சியாய் முடித்திடுவார். சகலமோ நன்மை கண்டு சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசி. Acts chapter 2 the verse 30. வாசிங்க. ஹalleluya, ஸ்தோத்திரம். வாசிப்பா. அப்போஸ்தலர் 2:30. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடியால் 29வது வசனத்தை படிங்க. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். சகோதரரே, கோத்திர தலைவராய் தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேச இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவனுடைய கல்லறை இந்நாள் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை ஒரு நிமிஷம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரகசியங்க, ரொம்ப ஆச்சரியமான சொன்னங்க. நீங்க எப்படி அவர் டீச் பண்ணதை அவங்க அப்படி டீச் பண்றேன். then you can understand what God spoke to me. அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம் 2:29. Men and brethren, let me freely speak unto you for the patriarch David, that he is both dead and buried, and his sepulchre is with us unto this day. Therefore, being a prophet, and knowing that God had sworn with an oath to him that of the fruit of his alliance, according to the flesh, he would raise up Christ to sit on his throne. தமிழ்ல படிங்க. அவன் திகழ் செய்யறது படிப்பா. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே மரித்த அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் வைக்கப்பட்ட அந்த தாவீதின் மாம்சத்தில் இருந்து கிறிஸ்துவின் மாம்சம் தோன்றுவது எப்படி? Hallelujah! I can feel the presence of God. The flesh of the dead was dead and buried. தாவீதுடைய மாம்சம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது. மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டிய ஒரு மாம்சத்திலிருந்து அழிவுள்ள மாம்சத்திலிருந்து அழியாத ஒரு மாம்சம் தோன்றுகிறது எப்படி? ஏன் மாம்சத்திலிருந்து கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவார்? ஹalleluya! ஏன் மாம்சத்திலிருந்து கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவார்? வெளி the message of God. David was dead and buried. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது மாம்சத்திலிருந்து மரணமில்லாத மாம்சம் தோன்றியது போல ஒரு மண்ணான மாம்சத்திலிருந்து ஒரு இன்றிஜினல் மாம்சம் தோன்ற கண்டு அது மனவாட்டி என்று கண்டு அது சத்தியம் என்று கண்டு. ஹalleluya! Hallelujah! What a wonderful God! The flesh of the dead was dead and buried. செய்தி புரியலப்பா? புரியலையா? தாவீதுக்கு மாம்சம் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டிய மாம்சம், கரெக்டா? அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டிய மாம்சத்திலிருந்து மரணம் இல்லாத
அழிவில்லாத மாம்சத்துடைய கிறிஸ்துவை தோன்ற பண்ணி தாவீது சிங்காசனத்தில் உட்கார பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு தாவீதுக்கு மாம்சத்திலிருந்து, ஒரு அழிஞ்சு போகிற மாம்சத்திலிருந்து ஒரு கிறிஸ்து மாம்சம் எப்படி தோன்றினது ஐயா? சிம்சன் விடுதலை சொன்னா பாருங்க, பலவானத்திலிருந்து மதுரம் பச்சை கொடுத்தது, மதுரம் வந்தது. அதாவது ஒரு சிங்கம் சிம்சனை எதிர்க்குது, கிழிச்சு போட்டு போயிட்டான், திருப்பி வரான். அது என்ன இருக்குது? அழிவு போன மாம்சத்திலிருந்து என்ன இருக்குது? அதே போல தாவீது மாம்சத்திலிருந்து எந்த மாம்சம் உருவாகுது? அதுதான் இன்னைக்கு நடக்கும். அப்படித்தானே? அப்ப இன்னைக்கும் ஒரு ஒரு அழிஞ்சு போற மாம்சத்திலிருந்து அழியாத மாம்சம் தோன்றது போல இந்த உலகத்துடைய எல்லா காரியத்திலும் தூக்கப்பட்ட ஒரு மாம்சத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு போற செய்தியான வெளியே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட மாம்சத்திலிருந்து கிறிஸ்து எழுந்தினது போல, அதாவது ரொம்ப மோசமான ஒரு மாம்சத்திலிருந்து அழியாமைக்கான செய்தி புறப்பட்டு கண்டு ஹல்லேலூயா பாட்டு பண்ணப்படுதோ. வாசிங்க. அவன் திகசை இருந்து ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி ஒரு சந்ததியிலே கிறிஸ்து எழுப்பப்படுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடியா அவர் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும், அவர் கிறிஸ்து ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும், அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும், அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் ஹல்லேலூயா அவர் கிறிஸ்துவை குறித்து இப்படி சொன்னார். அவன் தாவீது பாருங்க, இப்போ தாவீது நின்னுட்டு சொல்றான், அப்பா அவன் மாம்சம் எடுந்தோம், அது என்ன செய்யாது? அழிவை காணும். அதே போலதான் இன்னைக்கும் பூமி இந்த போல சட்டம் சொல்லுது, எப்பா இது அழிவை காணாது. ஹல்லேலூயா. இது அழிவை காணாது. இது நித்திய ஜீவனை கொடுக்கும், நித்திய ஜீவனை கொடுக்கும். தாவீது சொன்னது போல ஹல்லேலூயா, the same God. அழிஞ்சு போகிற மாம்சத்திலிருந்து அழியாத மாம்சத்தை தாவீது அடையாளம் காட்டுவது போல ஒரு மண்ணான மாம்சத்திலிருந்து தேவன் நித்திய ஜீவனை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இனி பயம் என்பதற்கில்லையே, நான் மரணத்தை ஜெயித்தேனே, சீக்கிரத்தில் மறுரூபமாவே வானில் பறந்து செல்லுவே, ஆனந்த நான் பாடிடுவேனே, உள்ளம் பொங்குதே போரிப்பாலே, ஆத்மநாதன் தேடி வந்தார், என்னை அழைத்து சென்றிடவே. ஹல்லேலூயா. The same God is coming down. எனக்கு அன்பான தேவத்தின் பிள்ளைகளே, படிக்க திருப்பிடுங்க. அவர் தேவனிடமிருந்து 29 சகோதரரே கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுக்கு தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவர் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டால் அவருடைய கல்லறை நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் என்ன சொன்னான்? அவன் திகசை இருந்து ஹல்லேலூயா சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி மரித்து அடக்கம் பண்ண வேண்டிய மாம்சத்திலிருந்து மரணம் இல்லாத மாம்சம் உண்டாகும் திகசை சொன்னான். ஹல்லேலூயா. கிறிஸ்து வரிவுறுத்தி சொன்னான், the same God, the spirit of truth coming down and explain the bride. சத்தியம் முன்னின்று முளைக்கோ, நீதி வாழ்ந்து தாழ பார்க்கோ. சத்தியம் முன்னின்று முளைத்து விட்டது. இங்கே அழியாம இருக்கிறது, சாகாம இருக்கிறது, தேவசாலை இருக்கிறது, சிறுசி சோர்வு இருக்கிறது, ஆட்டுக்குட்டியிடம் கல்யாணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்தியத்தில் இருக்க கண்டு உலகம் உண்டாருவதற்கு கொண்டு இப்படி ஒரு சத்தியம் பேச உண்டோ கேட்டுப்பா. You ask the prophet, you ask all the people, you ask all the denomination people. God is coming down. மரித்து அடக்கம் பண்ண வேண்டியவன் தாவீது மாம்சத்தில் இருந்து மரணமில்லாத மாம்சம் தோன்றது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மெய்யான கூடாரத்திலிருந்து தேவனுடைய ரகசியம் வெளிப்பட கண்டேன். அப்படி என்று சொன்னான். ஐ வாண்ட் டு சம்மரைஸ் திஸ். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இந்த யார் இந்த ஆட்டுக்குட்டியானவர்? அவர் ஃபார் தி இமேஜ், சரீரங்களை சாயலாக மாற்றுவதற்காக, ஃபார் சீக்ரெட், தேவ ரகசியத்தெல்லாம் பேசுவதற்காக, ஃபார் ரெவலேஷன்,
இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டை உடையவராக, for the bride மணவாட்டிக்காக, for the marriage கல்யாணத்திற்காக, for the spirit and bride ஆவிய மணவாட்டி அடைவதற்காக, for the eternal life நித்திய ஜீவனுக்காக அறிமுகப்படுத்துவதற்காக வார்த்தையின் 7வது சாயலாக பூமியில் நிற்கிறவரே ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இந்த ஆட்டுக்குட்டியானவர்? நாங்கள் அறிமுகப்படுத்த ஆட்டுக்குட்டியானவர் யோவான் கண்ட ஆட்டுக்குட்டி அல்ல. ஹல்லேலூயா. இது யோவான் சாணம் கண்ட ஆட்டுக்குட்டி அல்ல, யோவான் வெளிப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியானவர் ரகசியத்தை, for revelation, for the bride, for the marriage, for the union of bride, of the spirit and bride, and for the eternal life நித்திய ஜீவனுக்காக. The same lamb is on the earth. அந்த ஆட்டுக்குட்டியானவர் பிரதர் எங்கே மணவாட்டி இருக்கிறாளோ அங்கேதான் மணவாளன் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாட்டி பூமியில் இருந்தா மணவாளனும் அப்ப கல்யாணம் எங்க நடக்கும்? எங்க நடக்கும்? ஆமா, ஆட்டுக்குட்டியான கல்யாணம் எங்க நடக்குதோ அன்னைக்கு இந்த வானம் புதிய வானமாக மாறும், இந்த பூமி புதிய பூமியாக மாறும். அங்கே கைகளை பெருக்கப்பட்ட கல் பெரிய பருவதமாக இருக்கும். அங்கே பரலோகத்திலிருந்து புதிய அரசியல் இறங்கி வரும். நமக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படும், நமக்கு ஒரு நெத்தியில பிதாவின் நாமம் கரிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுவே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை ஆட்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுவே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை ஆட்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ அழிஞ்சு போகிற மாம்சத்திலிருந்து அழியாமை பெற்ற கிறிஸ்து மாம்சம் தோன்றியது போல, ஹல்லேலூயா, the same God is doing. அதற்கு தான் இது மெய்யான குணத்தை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பாராக. யார் இந்த ஆட்டுக்குட்டியானவர்? அவர் சரீரத்தை சாயலாக மாற்றுவதற்காக, for secret, for revelation, for the bride, for the marriage, for the union of spirit and bride, and for the eternal life. God bless you. ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம் ஏவை போல் அசட்டை செய்யாதே, தீராம் உலக வாழ்வையும் நம்பாதே. ஆதாம் ஏவை போல் அசட்டை செய்யாதே, தீராம் உலக வாழ்வையும் நம்பாதே. உலகம் ஒரு நாளில் உன்னை கைவிட்டிடுமே, அந்நாளில் நீயும் எங்கே தாவே பாயே. வையகமே நீ வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். அதிகமான loving gracious Father, I thank the praises for wonderful கர்த்தாவே, this night, this time, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பேசும் விருந்தமான வார்த்தைக்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. தடைகள், சாபங்கள், கடன்கள், பாரங்கள், துக்கங்கள், அழுகைகள், நிந்தனைகள், சாபங்கள், அந்த காலத்தில் ஆண்டவரே சொப்பனத்தின் ஆவிகள், குறிசுள்ள ஆவிகள், எல்லா அந்த காலத்தின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் I command and demand, Lord, fill and heal them, Lord. விடுவியும், பாதுகாத்துக்கொள், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, ராஜா, நன்றி 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 ஆண்டவரே, பேசின முக்கியமான ஐயா